ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு 5 ஸ்டேஜஸ் ஆஃப் டைப் 2 டயபிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எந்தெந்த ஸ்டேஜஸ்லாம் ரிவர்சிபிள் அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ டயபிட்டிஸு. இது வந்து டயபிட்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கும், சுகர் லெவல் நார்மலாக இருக்கும், கிரேவிங் இருக்கும், வயிறு தொப்பை இருக்கும், இது மட்டும் தான் இருக்கும். அடுத்து ஸ்டேஜ் 2 வந்து ப்ரீ டயபிட்டிஸ். ஃபாஸ்டிங் இன்சுலின் வந்து 100லேருந்து 126க்குள்ளே இருக்கும். அண்ட் வெயிட் கெயின் இருக்கும், சாப்பிட்டோன்னே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு ஃபேட்டி லிவர் சைன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறது, இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும். அடுத்தது வந்து ஏர்லி டைப் 2 டயபிட்டிஸ். அதாவது ஃபாஸ்டிங் சுகர் வந்து 126க்கு மேலே இருக்கும், HbA1c மோர் தென் 6.5 இருக்கும். இதில் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ் மாதிரி ஒரு நம்னஸ்ஸு, ஒரு தாகம் அதிகமாக எடுக்கிறது, யூரின் அதிகமாக போகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே வந்துடும். அடுத்து ஸ்டேஜ் 4 வந்து க்ரானிக் டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது டயபிட்டிஸ் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆகுது, ஆர்கன் இன்வால்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது மைல்டாக கிட்னி இன்வால்மெண்ட், ரெட்டினல் இன்வால்மெண்ட், இது எல்லாமே நர்வ் இன்வால்மெண்ட் எல்லாமே ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஸ்டேஜ் 5 வந்து காம்ப்ளிகேஷன் ஸ்டேஜ். ஆல்மோஸ்ட் ஆர்கன் டேமேஜ் ஆகிற ஸ்டேஜ் தான் காம்ப்ளிகேஷன் ஸ்டேஜ். பிளைண்ட்னஸ் இல்லை கிட்னி இஷ்யூ வந்து டயாலிசிஸ் வரைக்கும் போகிறது, இல்லை கால் நரம்புனால அல்சர் வர்றது ஃபுட்டில், இது எல்லாமே காம்ப்ளிகேஷன்ஸு. நம்ம எதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேஜ் 1, 2, 3 வரைக்கும் நம்ம கண்டிப்பாக லைஃப் ஸ்டைலும் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருந்தால் அதை ரிவர்ஸே பண்ணிடலாம். அண்ட் ஸ்டேஜ் 4 and 5க்கு வந்து நம்ம கண்டிப்பாக மெடிக்கேஷன் வித் லைஃப் ஸ்டைல் வித் டயட் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.